எல்லாருக்கும் வணக்கம். நெய்வேலி புக் ஃபேர் 19ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்குது. நாங்கள் ஸ்டால் போட்டிருக்கோம். ஸ்டால் நம்பர் 163. எங்கே நடக்குது, என்ன டீட்டெயில்ஸுங்கிறதுக்கு கீழே லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டீட்டெயில்ஸ் வரும். நெய்வேலியில் வந்து ஸ்டாலை பாருங்கள். நன்றி, வணக்கம். டிவிக்கு ஜெயிக்க போகிறது சார், லேண்ட்ஸ்லைடுன்னு சொன்னார். இதுக்கு நடுவில் என் ஒய்ஃப் வந்து இந்த ஒரு வாட்டி மாற்றி போடுவோமே, இவங்களே எல்லாரும் இருந்து ரொம்ப சாப்பிட்டாங்க. அவன் தான் சாப்பிட்டு போட்டுமே. எனக்கு ரியல் ஷாக் எப்படின்னா, பொட்டியை என்ன ஆரம்பிச்சோன்னா 15 நிமிஷத்தில் தெரிஞ்சிருச்சு, கதை கந்தல் ஆயிடுச்சு. அப்போ என் ஒய்ஃப் சொன்னாங்க 60 சீட்டு நிச்சயம் தான். மக்கள் வந்து சீஃப் மினிஸ்டருக்கு தான் ஓட்டு போடுறாங்களே தவிர மற்றவங்களுக்கு ஓட்டு போடலை. எலெக்ஷன் முடிஞ்சப்புறம் நான் பார்த்ததில் 2 பேருக்கு நடுவில் தான் எலெக்ஷன். ஸ்டாலினா விஜயான்னு. அதில் விஜய் வெற்றி. நீங்கள் இந்த தேர்தல் முடிவுகள் எப்படி அமைன்னு எதிர்பார்த்தீங்க? 3 விதமாக பார்த்தேன். முதல்ல நான் நினச்சது வந்து திமுக ஜெயிக்க போகிறதுன்னு. நான் வந்து ஒரு 90 நாளைக்கு முன்னாடி, நீங்கள் என்ன எலெக்ஷனுக்கு 90 நாளைக்கு முன்னாடி திமுக ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் இருந்தேன். எனக்கு ஒரு நண்பர் இருந்தார், பெருமாள் மணின்னு, ஒரு ரெகுலராக டிவி விவாதத்தில் வருவார். அவர் என்கிட்ட 6 மாதத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாரு, அண்ணன் விஜய் தான். அவர் தெளிவாக சொல்லிட்டாரு, ரெக்கார்ட்லேயே இருக்குது. ஒரு எலெக்ஷனுக்கு ஒரு 30-40 நாள் இருக்கும்போது ஷபீர்னு எனக்கு ஒரு நண்பர் இருக்கார், நியூஸ் மினிட்டில் ஆசிரியராக இருக்கார். அதுக்கு முன்னாடி டைம்ஸ் நவுல வேலை பண்ணார். ஷபீர் அகமது எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஷபீர் அகமது என்கிட்ட சொன்னது, டிவிக்கு ஜெயிக்க போகிறது சார், லேண்ட்ஸ்லைடுன்னு சொன்னார். இதுக்கு நடுவில் என் ஒய்ஃப் வந்து மாயவரம் சேர்ந்தவங்க. என் ஒய்ஃபோட ஃப்ரெண்டு வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சராக இருக்காங்க. இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் வந்து எப்போதுமே திமுக, இந்த 70கள்லேருந்து திமுகவோட ஓட்டு பேங்க். ஏன்னா அந்த பேப்பர் ஓட்டெல்லாம் சரி பார்க்கறதுக்காக கலைஞர் எப்போதும் அவங்கள அப்பாயிண்ட் பண்ணுறதுலேருந்தே கேர்ஃபுல்லாக இருப்பார். ஸோ அது வந்து அவங்களோட ரியல் ஸ்ட்ராங் ஹோல்டு. இது ஸ்கூல் டீச்சர் ஓட்டு பேஸுங்கிறது திமுகவோட பேஸ். ஸோ என் ஒய்ஃபோட கிளாஸ்மேட்டு 2 பேர் ஸ்கூல் டீச்சராக இருக்காங்க. வாடி போடின்னு தான் பேசிப்பாங்க. அவன் கூப்பிட்டு என் ஒய்ஃப்ட்ட என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஒரு வாட்டி மாற்றி போடுவோமேடி, இவங்களே எல்லாரும் இருந்து ரொம்ப சாப்பிட்டாங்க, அவன் தான் சாப்பிட்டு போட்டுமே அப்படின்னாங்க. அப்போ என் ஒய்ஃப் சொன்னாங்க 60 சீட்டு நிச்சயம்தான். நான் அப்போ நம்பலை. ஆனால் எனக்கு ஒரு பொறி தட்டிது, கவர்மெண்ட்டோட ஊழியர்கள் வித் திமுகவோட ஓட்டு பங்கின்னு எனக்கு தெரியும். அவங்களே கட்சி மாறுறாங்கன்னா மாறுதல் இருக்குதுன்னு நினச்சேன். என் ஒய்ஃபு 60ன்னு சொல்லிட்டாங்க அன்றைக்கி. இன்ஃபேக்ட் பந்தயம் வச்சு நான் தோற்றேன் என் ஒய்ஃப்ட்ட. அதை ஒத்துக்கிறதுல தப்பே கிடையாது. 60ன்னு என் ஒய்ஃபு சொல்லிட்டாங்க. இந்த கேண்டிடேட்லாம் அனௌன்ஸ் பண்ணும்போது நான் எல்லார்ட்டையும் சொன்னது, மயிலாப்பூர், மாம்பலம், தாம்பரம், வில்லிவாக்கம், அதுக்கப்புறம் இன்னொன்று விருகம்பாக்கம், 5-6 தொகுதி நான் சொன்னேன். இந்த 6 தொகுதி திமுக தோற்றுரும் அப்படிங்கிறது நான் திமுக காரங்கள்ட்டே சொன்னேன். மயிலாப்பூர் கேண்டிடேட் தப்பு, தமிழிசை 3ஆவது இடத்துக்கு போவாங்கன்னு கூட நான் சொன்னேன். அண்ணா நகர்லேயும் அவங்க பண்ணது தப்பு. இங்கே இப்போ நம்ம உட்காந்துட்டுருக்க மாம்பலம் போயிடும். எனக்கு ரியல் ஷாக் எப்படின்னா, எலெக்ஷனோட கடைசி கேம்பெயின் 3 நாளைக்கு நான் போகிறச்ச திருச்சியிலேருந்து கும்பகோணம் வரைக்கும் நான் கேம்பெயின் பண்ணின்னு போனேன். அப்போது வந்து எனக்கு இது வந்து ஒரு ப்ராப்ளமாக இருக்கும்னு எனக்கு ஒரு நம்பர் இருக்கார், தமிழ் கேள்வி செந்தில்னு. அவரை கூப்பிட்டு நான் கேட்டேன், என்னப்பா ஏதோ மாதிரி இருக்குது, வந்துடுவீங்களான்னு கேட்டேன். அதெல்லாம் இல்லை, சும்மா பயமுறுத்தாத, களம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னாரு. 10-15 நிமிஷத்தில் பொட்டியை என்ன ஆரம்பிச்சோன்னா 15 நிமிஷத்தில் தெரிஞ்சிருச்சு, கதை கந்தல் ஆயிடுச்சுன்னு. இந்த திராவிட கட்சிகள் வீழ்த்தப்பட்டதுக்கும் விஜய் வெற்றி பெற்றதுக்கும் என்ன காரணம் நினைக்கிறேன்? இல்லை, ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டில் வந்து நான் மாறிட்டுன்னு நினச்சேன். பட் காமராஜர் காலத்திலே தமிழில் எப்படின்னா, ஒரு லீடருக்கு தான் ஓட்டு. ராஜாஜி எலெக்ஷன் ஜெயிக்கலை. ராஜாஜி மைனாரிட்டி கவர்மெண்ட்டு, கம்யூனிஸ்ட் ரொம்ப நிறைய ஓட்டு வாங்கிட்டாங்க. இப்போ ஒரு காம்ப்ரமைஸ் கேண்டிடேட்டாக தான் ராஜாஜியை கூப்பிட்டு வந்தாங்க. ரியலாக எலெக்ஷன் ஜெயித்தது காமராஜ். உங்களுக்கு தெரியாதது கிடையாது, நான் திரும்பி உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு ஸ்ட்ராங் லீடர் காமராஜ் தான். பக்தவச்சலத்தில் எலெக்ஷன் ஜெயிக்க முடியல. காங்கிரஸில் லீடர் இல்லை. 67 காங்கிரஸ் நான் தான் சீஃப் மினிஸ்டர்னு காமராஜ் இருந்தால் திரும்பி ஜெயிச்சிருப்பார்.
அவர் ஒரு தமிழ் கவிஞரை கோயம்புத்தூர்லேருந்து இருக்கிறவரை தலைவர் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக போட்டு தோத்தார். நான் தாண்டா சீஃப் மினிஸ்டர்னு சொல்லியிருந்தா அன்றைக்கி காமராஜ் ஜெயிச்சிருப்பார். அண்ணா ஜெயித்தார். அண்ணாக்காக தான் அந்த எலெக்ஷன். அண்ணாக்கு அப்புறம் ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. எம்ஜிஆர் ஒரு பெரிய லீடராக வந்தார். மக்கள் சீஃப் மினிஸ்டருக்கு தான் ஓட்டு போடுறாங்களே தவிர மற்றவங்களுக்கு ஓட்டு போடலை. ஸோ இந்த எலெக்ஷன் பின்னாடி ஹைண்ட்சைட் பயஸ்ன்னு சொல்லுவோம். எலெக்ஷன் முடிஞ்சப்புறம் நான் பார்த்ததில் 2 பேருக்கு நடுவில் தான் எலெக்ஷன், ஸ்டாலினா விஜயான்னு. அதில் விஜய் வெற்றி பெற்றார். அந்த பூத்தில் அந்த லிஸ்ட்டில் என்னெல்லாம் பேர் இருந்தாலும் மக்கள் மனதில் 2 பேர் தான், விஜயா ஸ்டாலினா. அதில் விஜய் ஜெயிச்சிட்டார். தேர்தல் பிரச்சாரங்களில் விஜய் சொன்னது தான் பலிச்சுன்றீங்க. அதாவது திமுகவா தாவேக்காவா 2 தான் போட்டி. விஜயா ஸ்டாலினா இந்த பாருங்க, நம்ம என்ன வேணால் சொல்லலாம். விஜயா ஸ்டாலினா, அதில் விஜய் வெற்றி பெற்றார். ஒத்துன்னு தானே ஆகணும். ஏன்னா விஜயை தவிர அந்த கட்சியில் யாரையும் தெரியாது. இப்போ விஜய் வெற்றி பெற்றதுக்கு பின்னால் இன்றைக்கு பார்த்திங்கன்னா காங்கிரஸ் அவரோட இணைஞ்சிருக்கு. திமுகவோடு தேர்தலை சந்தித்து வெற்றியை பெற்றுவிட்டு தாவேக்காவோட காங்கிரஸ் இணைந்திருப்பது மிகப்பெரிய விமர்சனத்துக்குள்ளாக இருக்குது. திராவிட கழக தலைவர்களே விமர்சிக்கிறாங்க. அதுக்கு நான் பதில் சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்களா? நிச்சயமா. சரி, நீங்கள் ரொம்ப கொள்கை தானே இருக்குது. நான் சொல்கிறேன், பதில் சொல்கிறது எனக்கு ஒன்றும் இல்லை. கன்னியாகுமரி யாரோட கோட்டை? பிஜேபி அண்ட் காங்கிரஸ். பிஜேபி ஒரு வாட்டி தான் ஜெயிச்சிருக்கு. காங்கிரஸ் அண்ட் பிஜேபி. காங்கிரஸ் தான் எல்லாமே. ஒரே ஒரு வாட்டி எம்பி சீட்டு பொன் ராதாகிருஷ்ணன் ஜெயிச்சிருக்காரு. மீதியெல்லாம் நாங்கள் தான் ஜெயிச்சிருக்கோம். இன்றைக்கி இல்லை, 40கள்லேருந்து. ஏன்னா அது ட்ரமன்கூர் சமஸ்தானத்தோட ஒரு பார்ட்டு. பிஜேபிக்கு அங்கே ஒரு எம்எல்ஏ கூட கிடையாது இப்போ. ஆமாம், போன வாட்டியும் இல்லை. ரைட்டுங்களா? காந்தின்னு ஒரு எம்எல்ஏ ஒரு வாட்டி ஜெயித்தார். அதனால் அங்கே நாங்கள் திமுகனால் ஜெயித்தோன்னா யாரும் நம்பக்கூடாது. திமுகவில் ஜெயித்தோமா, அங்கே 5ல் 3 எங்களுது. மீதி இருக்கிறது 2 சீட்டு. ஒன்று மேலூர், இன்னொன்று மாயாவரம். மேலூர் மதுரை மாவட்டம். மதுரையில் மேலூரில் திமுக என்றைக்கு ஜெயிச்சிருக்குன்னு நீங்களே போய் ஹிஸ்ட்ரி புக்ஸை புரட்டிடுங்க. பெரிய ஹிஸ்ட்ரி ஃபேன் நீங்கள். என்றைக்கு மேலூரில் இன்னொரு வாதம் பார்க்குறேன். கொஞ்சம் இருக்கு, நான் முடிச்சிடுறேன். இல்லை, இத்தனை ஆண்டுகளாக நீங்கள் தேர்தலை சந்தித்தது திமுகவோட சேர்ந்து தானே. கொஞ்சம் இருக்க சார், நான் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே அவசரப்படுறீங்களே. மதுரையில் 11 இடத்துல எலெக்ஷன் வந்தது. எவ்வளோ இடத்துல எலெக்ஷன் வந்தது? பிடிஆர் மாதிரி பெரும் தலைவர்கள்லாம் அங்கே நின்னாங்க. பிடிஆரை 3வது இடத்த தள்ளிட்டீங்க. மூர்த்தி தோத்துட்டார். 11 சீட்டில் 10 சீட் நீங்கள் தோத்துட்டீங்க. ஜெயித்தது ஒரே சீட்டு காங்கிரஸ். இப்போ என்ன நம்ப வைக்கிறீங்க? திமுக காரங்களுக்கு உங்களுக்கு பதில் சொல்ல. அப்போ திமுக எங்கள் உழைப்புங்கிறீங்க. 10 சீட் எல்லாத்தையும் விட்டுட்டு காங்கிரஸ்காரன் ஜெயிக்கணும் அப்படின்னு அந்த ஒரு சீட்டுக்காக நீங்கள் உழைச்சிங்களா? அங்கே நடந்தது என்னென்னா ரிவர்ஸ் போலரைசேஷன். ஒரு டாமினன்ட் கம்யூனிட்டி இருக்குது. இவர் பட்டியலித்தார். நாங்கள் கொடுத்தது ஒரு பட்டியலித்தார் சேர்ந்தவர். மற்ற மேஜர் கம்யூனிட்டி மற்ற 3 பேரும் இருந்தாங்க. அவங்க ஓட்டை பிரிச்சுக்கிட்டாங்க. எங்கள் ஜெயிச்சு வந்துட்டார். ஆனால் திமுக உழைப்புங்கிறத நான் சொல்ல மாட்டேன். மாயாவரம்ங்கிறது பாய் ஓட்டு. அது பாய் போட்டாங்க. உதயநிதி எங்கள் ஏரியாவில் ஜெயித்ததும் பாய் ஓட்டுனால. மினிஸ்டர் இவர் சேகர் பாபு ஜெயித்ததும் முஸ்லீம் ஓட்டுனால. எங்கால் ஜெயித்ததும் முஸ்லீம் ஓட்டுனால. ஐயூஎம்எல் எங்கே இருக்காங்க? விஜயோடு இருக்கிறாங்க. அடுத்த வாட்டி அது ஐயூஎம்எல் அந்த ஏரியாவில் தான் ஸ்ட்ராங்கு. டெல்டாவும் டீப் சவுத்தில் தான் ஸ்ட்ராங்கு. அடுத்த வாட்டி ஐயூஎம்எல் எங்கே இருக்கோ ஓட்டு போட போகுது. அதனால் திமுக உழைப்பில் ஜெயித்தேங்கிறத தனியாக வச்சுருங்க. 98ல் யுனைடெட் ஃப்ரண்ட் கவர்மெண்ட்டில் தமாகவும் கலைஞரும் சேர்ந்து நின்று எலெக்ஷன் ஜெயித்தாங்க. ஆமாம், ஜெயலலிதா பிஜேபியோட நின்று ஜெயிச்சு ஆட்சியில் பார்ட்னர் ஆனாங்க. ஜெயலலிதாவுக்கும் வாஜ்பாய்க்கும் கருத்து வேறுபாடு, வெளில வராங்க. யார் போய் நின்னாங்க பிஜேபியோட? அப்போ மூப்பனார் கழுத்தை யார் எடுத்தாங்க? ஏன் நீங்கள் சத்தியமூர்த்தி பவனில் கலைஞர் மூப்பனார் கையை பிடிச்சிக்கிட்டு தன்பா சாரி மன்னிச்சுக்க, நான் வேறு வழி இல்லாமல் அங்கே போகிறேன்னு சொன்னார். சந்தர்ப்பம் கிடச்ச உடனே எங்களை கைட்டிட்டு இன்றைக்கி கொள்கை எதிரின்னு சொல்கிற பிஜேபி அமைச்சரில் அவர் மருமனுக்கு சீட்டு வாங்கி கொடுத்தாரு, காமர்ஸ் மினிஸ்ட்ரி. இஸ்லாமிய ஓட்டே எங்கள் ஓட்டு பேங்க்கு அப்படின்னு சொல்கிறவர் குஜராத்தோட படுகொலை நடக்கிறச்ச எங்கே இருந்தார்? வாஜ்பாய் கவர்மெண்ட்டில் தானே இருந்தார். ஏன் சார் உங்களுக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமா? நான் கௌத்தப்புறம் போகல, ஜெயலலிதா கௌத்தப்புறம் போகல. மக்கள் தீர்ப்பு ஒரு 108 சீட்டு வந்துடுச்சு. பிஜேபி பேக்டோர் என்ட்ரி ட்ரை பண்ணுறாங்க கவர்னரை வச்சு. உங்களுக்கு பிஜேபி நீங்கள் ஆதார் படவெல்லாம் இருக்கலாம்.
ஆனால் கவர்னர் என்ன பண்ணியிருக்கணும், விஜயை கூப்பிட்டு நீ வந்து ஆட்சி உன்னை எப்படியாவது நீ வந்து ப்ரூவ் பண்ண சார், ப்ரூவ் பண்ணுன்னு கொடுக்கல. அசம்பிளியில் ப்ரூவ் பண்ண. நீங்கள் என்ன நினச்சிங்க, பின்னாடி அவர் எப்படியாவது பேரம் பேசுறதுக்கு அமித்ஷா ரெடி ஆகிட்டார். எங்களோட கொள்கை வந்து பிஜேபியை, தமிழ்நாட்டை பிஜேபியிலேருந்து காப்பாற்றுறது. அதனால் எங்கள் ஓட் சப்போர்ட்டை நாங்கள் கொடுத்தோம். எங்கள் தலைவர் ராகுல் காந்தி ஸ்டாலின் சார்கிட்ட ஓப்பனாக எங்களுக்கு 2 கேபினெட் வேணும்னு கேட்டோம். நீங்கள் என்ன சொன்னீங்க, இந்தியா டுடேயில் ஒரு சம்மிட்டில் வந்து என்ன சொல்கிறீங்க, கொடுக்க முடியாதுன்னு. நீங்கள் நாங்கள் உங்களை மரியாதையாக கேட்டோம் எங்களுக்கு கொடுங்கன்னு. கொடுக்க முடியாதுன்னு சொன்னது நீங்கள். ஒரு அரசியல் கட்சி நடத்துகிறோம் சார், நாங்கள் என்ஜிஓ நடத்தலை. ஒரு அரசியல் கட்சிங்கிறது ஆட்சிக்கு வரணுங்கிறது தான் எங்களுக்கு ஆசை. எங்களுக்கு மரியாதையும் கொடுக்குறாரு, 2 சீட்டும் கொடுக்குறாரு. போனால் என்ன தப்பு? நீங்கள் வந்து கொள்கை எதிரி. 2 கேபினெட் மினிஸ்ட்ரி கொடுக்க முடியாதுன்னு சொன்னதுக்கப்புறமும் அந்த கூட்டணி தான் இருந்தீங்க நீங்கள். அது வந்து தான் சொல்லிட்டேன். அதுக்கு எக்ஸாம்பிள் சொன்னேனே. டெல்லியில் எங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டுன்னு தோணித்து மக்கள் அது இம்பார்ட்டண்ட்டில் இதுதான் இம்பார்ட்டன்ட் மக்கள் ஓட்டு போட்டது. மக்கள் விஜய்க்கு 120 சீட்டு கொடுத்துருந்தா நாங்கள் தேவையாக இருந்திருக்காது. இல்லை, அவர்கள் பண்ண தவறை நீங்கள் சுட்டி காட்டுறது அரசியலில் வந்து இதுவே பல பேருடைய வழக்கமாக இருக்குது. ஏன் நீங்கள் தப்பு பண்ணீங்க அப்படின்னா அவங்க இந்த ஆண்டில் தப்பு பண்ணாங்க, இந்த ஆண்டில் தப்பு பண்ணாங்க. நான் தப்பே பண்ணலையே. எங்களது வந்து ப்ரீபோல் அலையன்ஸு. அந்த அலையன்ஸ் பவருக்கு வரல. நீங்கள் சொல்கிறது நான் எப்போ அரசியல் தப்புன்னா, திமுகட்ட 110 சீட்டு இருக்குது, என்னோட 5 சீட்டு தேவைப்படும் போது நான் அவனை குத்தினா முதுகில் குத்துறது. நீங்கள் வாங்கினதே 55 சீட்டோ 59 சீட்டோ. இருந்தாலும் தார்மீகமாக நான் என்ன தார்மீகம், ஆதரவு தரம் அரசியல் என்ன தார்மீகம் சார்? ஒரு வார்த்தை சொல்லிட்டு சொல்லிட்டு போலன்னு தெரியுமா உங்களுக்கு? சொல்லிட்டு போலன்னு ஸ்டாலினை ராகுல் காந்தி கூப்பிட்டு பேசினாரா பேசலையா? பேசினார். எலெக்ஷன் ஆன அன்றைக்கே ஸ்டாலின் ராகுல் காந்தி பேசினார். என்ன பேசினாருன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியுமா? தெரியாது. யாரும் யார்கிட்ட பர்மிஷன் வாங்கணும்னு இல்லை. இப்போ தான் எல்லா வெளிச்சமும் வந்துருச்சு. திமுக வந்து அதிமுகவோட சேர்ந்து கூட்டணி போடணும்னு நினச்சாங்களே. நீங்கள் அரசியல் பார்த்தவர், நான் எனக்கு அவ்வளோ அனுபவம் கிடையாது. நீங்கள் சொல்லுங்கள், எம்ஜிஆரும் கருணாநிதி ஆத்மாவும் சாந்தி அடையுமா? அது ஒரு பிழையான விஷயம். அது பிழையதான், சந்தேகம் இல்லை. அது என்னது? சரி, அது வேலைக்காலன்னொன்னே நாங்கள் 2 பேரும் சேர்ந்து திருமாவளவனை சிஎம்மாக்குறவனுங்களே, அது என்னது தார்மீகமா? அதுக்கு ஏதோ யுதிஷ்டன் தேர் இறங்கின மாதிரி சொல்கிறீங்க நீங்கள். எப்படி இருக்குது விஜயனுடைய அரசாங்கம்? வெரி டூ ஏர்லி டு சே. இட் இஸ் ஒரு 6 மாதமாக தான் ஆகும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து டெமோக்ரஃபியை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அரசாங்கம்ங்கிறது அரசு நடத்துகிறதோட ஐஏஎஸ் ஆஃபீஸர் நடத்துகிறது தான் அரசாங்கம். ஸ்டாலினோட அட்மினிஸ்ட்ரேஷனில் நான் ரொம்ப இன்வால்வ்டு என்னை அப்பப்போ கூப்பிட்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் பேசினதுனால நான் சொல்கிறேன், ஐஏஎஸ் ஆஃபீஸர் நடத்துகிறது தான் அரசாங்கம். உதயச்சந்திரனும் அவர் நண்பர்களும் நடத்தினது தான் திமுக ஆட்சி. சில ஐஏஎஸ் ஆஃபீஸர் நடத்துகிறது இவங்களோட ஆட்சி. அது வந்து பேர் இவருக்கு போகும், நல்ல பேரோ கெட்ட பேரோ இவருக்கு போகும். இவரால் மார்ஜினில் ஸ்கீமில் ஏதாவது பண்ண முடியும். ஏன்னா ஒரு ஸ்டேட்டில் வந்து 96% ரூபாய் எப்படி போகிறதுன்னு இப்போயே டிசைட் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து அரசாங்க சம்பளம், அரசாங்கம் பென்ஷன், அரசாங்கம் வட்டியே 100 ரூபா அரசாங்கத்துக்கு வருமானம் வருதுன்னா 98 பைசா இங்கேயே போயிடும். விஜய் டிசைட் பண்ண முடியறது 2 பைசா தான். நீங்கள் 100 பைசாவுக்கு சொல்கிறீங்க. 100 பைசா கணக்கு இருந்ததுன்னா, அது ஸ்டாலினாக இருந்தாலும் சரி, விஜயாக இருந்தாலும் சரி, ஆனந்த் ஸ்ரீனிவாசன் இருந்தாலும் சரி, எனக்கு பட்ஜெட் போடுறதுக்கு 3 பைசா 4 பைசா தான் இருக்கும். ஏன்னா எங்கள் முன்னோர்களே வந்து இவ்வளோ வட்டி, இவ்வளோ பென்ஷன், இவ்வளோ சம்பளம் கொடுத்தாச்சு. அந்த 4 பைசாவில் நான் என்ன பண்ணுறேங்கிறது தான் என்னோடய டிசிஷனாக இருக்கும். பட் இப்போ இருக்கிறத பார்த்தீங்கன்னா, அடுத்த எலெக்ஷன்லேயும் அவர் ஜெயிச்சிருவாருங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஒரு ஸ்ட்ராங் அப்போசிஷன் அவருக்கு இல்லை அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். அவர் ஒரு தந்திரமாக மோதி பண்ணுறதே ஒன்று நல்லா பண்ணுறாரு. ப்ரெஸ்ட்டை பேசவே போகிறதில்ல. ஸோ அவர் என்ன நினைக்கிறாருன்னு யாருக்கு உங்களுக்கும் தெரிய போகிறதில்ல, எனக்கும் தெரிய போகிறதில்ல. மோதி மாதிரி அவர் டெலிப்ராம்டர் தேவைப்படாது. அவருக்கு வந்து பெரிய சினிமா நடிகராக இருந்ததுனால கரெக்டாக மனப்பாடம் பண்ணி கரெக்டாக பேசிடுவார். அவரை எதிர்க்கிறதுக்கு யாரும் இல்லைங்கிறது என்னோடய கருத்து. ஆட்சியாளர்களுடைய கமாண்ட் இல்லாமல் அரசாங்க அதிகாரிகள் வந்து அரசாங்கத்தை நடத்தினாங்கன்னா சரியாக இருக்குமா? இப்போ அப்படி தானே இருக்குமா? சென்னை டெல்லிலையும் அதுதான் நடந்துட்டுருக்கு, இங்கேயும் அதுதான் நடந்துகிட்ருக்கு. நம்மளுக்கு அது சரியாக இருக்கா இல்லையான்னு கேட்குறது கிடையாது. மக்கள் ஓட்டு போட்டாச்சு, அவங்க ஆளை செலக்ட் பண்ணிட்டாங்க. போன அரசாங்கத்தையும் அது நடந்தது, இந்த அரசாங்கத்தையும். ஸ்டாலின் மேலே இருந்த ஒரே ஒரு விமர்சனம், என்னை பொறுத்த வரைக்கும் அவர் 5 வருஷம் நல்லா தான் ஆட்சி கொடுத்தார். நான் இன்றைக்கி அவங்களோட இல்லைங்கிறதுனால அவர் நல்ல ஆட்சி கொடுக்கலன்னு நான் மாற்றி பேச முடியாது. நல்ல ஆட்சி,
சிறந்த வேலை செஞ்ச இஸ் அ வெரி குட் சீஃப் மினிஸ்டர். பட் அவர் பண்ணதில் மோஸ்ட் ஆஃப் இட் உதயச்சந்திரனும் மற்ற மினிஸ்டர்ஸும் தான் பண்ணாங்க, மற்ற ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் தான் பண்ணாங்க. பட் ஈ ரேன் அ வெரி குட் கவர்மெண்ட். 10-11% நம்ம வளர்ச்சி இருந்தது. மற்ற ஊரில் இருந்த மாதிரி வேலை வாய்ப்பு இப்போ இல்லாத ப்ராப்ளம் இல்லை. பல இண்டஸ்ட்ரி தமிழ்நாட்டுக்கு வந்தது. கொளத்தூர் ஏரியாவை அவர் ரொம்ப ரன்னாக பார்த்துக்கிட்டார். அன்றைக்கி நான் நினச்சது எப்படி இருந்ததுன்னா, அன்றைக்கி காமராஜர் ஸ்ரீனிவாசன் ஒருத்தர் தோக்கடிச்சிட்டாரு. இங்கே பாபுங்கிற ஒருத்தர் டெஃபினட்டாக வந்து எனக்கு சரி 60 வருடங்களுக்கு பின்னாடி திரும்ப நடந்திருக்கு. ஆமாம், ஸ்டாலின் தோத்ததில் எனக்கு ரொம்ப பெரிய வருத்தம். அவருக்கு he didn't deserve to lose. அவர் மேலே போட்ட அந்த உமன் சேஃப்டின்னு சொன்னதெல்லாம் போய், நீங்கள் ஆக்சுவலி நேஷ்னல் க்ரைம் ரெக்கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் இருக்கிறதுலே ரொம்ப கம்மி க்ரைம் அகேன்ஸ்ட் உமன். போதைப் பொருள்லேயும் நம்மளது தான் இருக்கிறதுக்குள்ளேயே கம்மி. நார்த் இந்தியா தான் ரொம்ப ஜாஸ்தி. அதெல்லாம் அவருக்கு அகேன்ஸ்டாக கட்டமைக்கப்பட்ட கதை. ஆன் த ஃபேஸ் ஆஃப் இட் விஜய் இல்லாமல் இருந்திருந்தால் அவர் ஈஸியாக திரும்பி வந்திருப்பார். அது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. பெரிய தப்பு அவர் ஏதாவது பண்ணார், இந்த ஆட்சியில் இந்த தப்பை பண்ணிட்டார் அப்படின்னு நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் எந்த தப்பும் பண்ணார். ஐ ஹாவ் டு கிவ் இட் டைம். அவர் போட்ட பட்ஜெட்டு, அவர் கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாமே நல்லா, கோவிட் அவர் ஹேண்டில் பண்ணது எல்லாமே கரெக்டாக தான் பண்ணார். திராவிட கட்சியுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகிடுமோன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? ஸ்டாலினுக்கு அப்புறம் என்ன ஆகும் திமுகங்கிறதுல எனக்கு ஒரு பெரிய அச்சம் இருக்குது. ஏன்னா அவங்க அப்பா 2 பேர் இருந்து கட்சியை திரும்பி வந்தவர். ஒரு ஆள் ஜெயிச்சு, அவரும் இன்னொருத்தர் மட்டும் ஜெயிச்சு கட்சியை காப்பாற்றினவர் அவர். அதனால் திமுகவுக்கு அந்த ஜீன்ஸ் இருக்குது. ஸ்டாலின் அந்த சமயத்தில் அவங்க அப்பாவோட இருந்ததுனால ஸ்டாலினுக்கும் அந்த கட்டங்கள் தெரியும். பட் ஸ்டாலினுக்கு இப்போ வயசு முகர்ந்துடுறதுனால அவர் உடல்நிலையை வச்சு தான் இப்போ பார்க்குறச்ச நல்லா தான் இருக்கிறாரு. ஸ்டாலின் 10 வருஷம் ஆரோக்கியமாக இருந்தார்னா திமுக ஒரு வலிமையான கட்சியாக இருக்குங்கிறதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அதிமுக பொறுத்த வரைக்கும் அவங்களோட கட்சி மாடலே எப்படின்னா, ஒரு பெரும் தலைவரும் ஐடியாலஜிங்கனே அவங்களுக்கு கிடையாது. தலைவர் தான் ஐடியாலஜி, தலைவர் சொல்கிறது தான் எல்லாமே. அது வந்து டிவிக்கே அந்த பொசிஷன் எடுத்துருச்சு. இன்ஃபேக்ட் நான் ஜோக்காக நிறைய பேர்கிட்ட சொன்னேன், அதிமுகவில் விஜயை தலைவராக போட்டிருந்தாங்கன்னா 200 சீட்டு ஜெயிச்சிருப்பாங்க. ரெட்டைலை சின்னத்தில் விஜய் நின்று இருந்தார்னா 234 சீட்டில் 200 சீட்டு ஜெயிச்சிருப்பார். அதனால் அதிமுகவுக்கு ஃப்யூச்சர் இல்லைங்கிறது என்னோடய கருத்து. திமுகவுக்கு ஸ்டாலினோட ஹெல்த் அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. பட் அதர் தென் தட் அதிமுக இருக்காது. அது கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சு போகும். ஏன்னா ஒரு வலிமையான திறமை இல்லை தமிழ்நாட்டில். ஒன்று இந்த முதலமைச்சராக இருக்கிறவருங்கிற வந்து ஒரு மைனாரிட்டி ஆள் தான் முதலமைச்சராக இருக்க முடியும். அதுக்கு ஒரே ஒரு விதிவிலக்கு வந்து காமராஜ் மட்டும்தான். மேஜர் சமூகத்துலேருந்து வந்தவர் காமராஜ். ஜெயலலிதா விட்டீங்களா? ஜெயலலிதா மைனாரிட்டி சார், பிராமணா, 2% ஓட்டு. அந்த ரேஞ்சில் சொல்கிறீங்களா? ஆமாம் சார், ஓட்டு எண்ணிக்கையில் பாருங்கள், மெஜாரிட்டி மைனாரிட்டி. நாடார் 40 சீட் டிசைட் பண்ணுவாங்க இன்றைக்கி தமிழ்நாட்டில். பிராமணனால ஒரு சீட்டு, மயிலாப்பூர் சீட்டு கூட டிசைட் பண்ண முடியாது. இன்றைக்கி ஓட்டு போட்டிங்கன்னா மயிலாப்பூர் ஓட்டு கூட பிராமணனால டிசைட் பண்ண முடியாது. அது மாதிரி ஸ்டேட்டில் அது ஜெயித்தது பிகாஸ் மற்ற எல்லோரும் சேர்ந்து நீங்கள் தலைவியாக இருங்கன்னு சொன்னது. கலைஞர் வந்து இசை வேளாளர். நீங்கள் வந்து இபிஎஸ் ஜெயித்தது வந்து ஒரு மேனுஃபேக்சர்டு ஒரு தூக்கி கொடுத்தாங்க. நீங்கள் இதை நான் இன்றைக்கி சொல்லலை. நீங்கள் ரெட்டியார் எடுத்துக்கோங்க, யாரெல்லாம் எலெக்ஷன் ஜெயிச்சு வந்திருக்காங்களோ அவங்க எல்லாருமே, பொப்லி ராஜா எடுத்துக்கோங்க, ராமசாமி ராஜா எடுத்துக்கோங்க, விஜயும் எடுத்துக்கோங்க, அது ஒரு எக்ஸாம்பிள். வேறு எந்த ஸ்டேட்லேயும் இது மாதிரி இருக்காது. எல்லோரும் ஏற்றுக்கிட்ட ஒரே மேஜர் கேஸ்ட் லீடர் வந்து காமராஜர். அவர் கூட போய் அவர் ஏரியாவில் இன்னும்போது தோத்துட்டார். அவர் ஜெயித்தது குடியாட்டத்துலேருந்து ஜெயித்தார். உங்களுக்கு நீங்கள் இருந்திருப்பீங்க அந்த பீரியட். குடியாட்டத்தில் ஜெயித்தார். அவர் போய் நாடார் ஏரியாவில் ஜெயிக்கலை. அப்போ எல்லா சமூகத்துக்கும் தலைவராக இருந்தார். ஆமாம், அது ஒரு பெரிய. அதனால் எடப்பாடியால் வந்து ஏடிஎம்கே லீட் பண்ண முடியும்னா முடியாது. ஏன்னா தேவர் ஓட்டு அவரை கைவிட்டு போயிடுச்சு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இன்றைக்கி அண்ணாமலை தான் ஒரு சொந்தமாக கட்சி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாரு. அது எந்த அளவு சாதகமாக அமையன்னு நினைக்கிறீங்க? எதுக்கு சார் என் வாயக்கின்றீங்க? அவர் பஸ்ஸு மிஸ் பண்ணிட்டார், அவ்வளோதான். பஸ் அவரை மிஸ் பண்ணிச்சா? அவர் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டார். அவர் இதை விஜய் பண்ண ஐடியாவை அவர் 36 வயசுலேயே பண்ணிட்டார். அவர் போய் பிஜேபியோட சேர்ந்துருக்கக்கூடாது. நீங்கள் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னா தனியாக அன்றைக்கே நின்று இருக்கணும். இட் இஸ் டூ லேட். ரொம்ப நன்றி.
உங்களுடைய கருத்துக்கள்லாம் நம்ம ரசிகர்களோட பகிர்ந்து கொண்டோம். தேங்க்யூ சார். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10-12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.